தினேஷ் முத்துக்கிட்ட வசமா மாட்டி ரோகிணிய பத்திய உண்மையெல்லாம் முத்துக்கிட்ட போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கு ஆசை சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கரெக்டா ரோஹிணி திட்டம் போட்டு கொடுத்த மாதிரியே தினேஷ் வீட்டுக்குள்ள திருட வரான். அந்த நேரம் பார்த்து மனோஜ் உள்ள வரும்போது மனோஜையே தினேஷ் திருட மாதிரி மாத்திட்டாங்க. பின்னாடியே மீனாவும் ஸ்ருதியும் உள்ள வந்துடுறாங்க. மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து அடிக்கிற அடியில தினேஷ் ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு தலை தெறிக்க ஓடுறாங்க. ஆனா அடினாலும் சரியான அடி தினேஷ்க்கும் மனோஜுக்கும். மனோஜ் முகத்துல முகமூடி போட்டுக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குறான். ஸ்ருதி ஏறி மிதிச்சதுல நெஞ்சு வலியே வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்ருதியும் மீனாவும் டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, எந்திரி, இன்னும் அடிதான் வாங்க போற, சொகுசா படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா ரோஹிணி வராங்க. ரோஹிணி வர்றதுக்கு முன்னாடிதான் தினேஷ் ரோஹிணிய புடிச்சு தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி இருப்பான். ரோஹிணி நினைச்சுக்கிட்டே வராங்க, அப்பா தினேஷ் நகைய திருடிட்டான், ஒரு வழியா மீனாவோட தங்கச்சி கல்யாணம் நின்னுரும், தினேஷ் இனிமே என்ன மிரட்ட மாட்டான் அப்படின்னு ரோஹிணி சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு உள்ள நுழையும் போது ஸ்ருதி சொல்றாங்க, ரோஹிணி வா, திருட மாட்டிக்கிட்டான்னு. உடனே ரோகிணி பதறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தினேஷ் வேற எதுவும் ஆளை கூட்டிக்கிட்டு வந்தானோ, அவன் தான் மாட்டிக்கிட்டானா, இப்பதான் ஒருத்தன் ஓடுனா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், தினேஷ் தான் ஓடி இருக்கான்னு முகத்துல முகமூடி போட்டிருந்தானே, இவன் யார், மாட்டிக்கிட்டா நம்மள அசிங்கப்படணும் அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, பாருங்க ரோஹிணி, வீட்டுல நகை இருந்திருக்கு, திருடுறதுக்காக வந்திருக்கான், மாட்டிக்கிட்டான்ல அப்படின்னு மீனா வேற சொல்றாங்க. ரோஹிணி வேகமா பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து, ஏங்க பரவாயில்ல விடுங்க, ஸ்ருதி இந்த அளவுக்குலாம் அடிக்க கூடாது, நீங்க போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நீங்க பேசாம போங்க, போய் போன் எடுத்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு மீனாவையும் ஸ்ருதியையும் ரோகிணி உள்ள அனுப்புறாங்க. இல்ல ரோகிணி, இவனை எதுக்கு மீனா இந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்க, போலீஸ் வந்தா நம்ம மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, திருடனா இருந்தா கூட இப்படி எல்லாம் அடிக்க கூடாது, அதுக்கடுத்து அவனுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சுன்னா கொலைப்பள்ளி நம்ம மேலதான் விழுகும், போலீஸ் கேஸ திருப்பி நம்ம மேல விட்டுருவாங்க, போங்க மீனா போங்க, உள்ள போ ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி அனுப்புறாங்க. ஸ்ருதியும், என்ன ரோகிணி நீங்க புரியாம பேசுறீங்க, வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான், நகை பை கையில வச்சிருந்தான், கையும் களமா பிடிச்சிருக்கோம், ரோகிணி புரியாம சொல்லாதீங்க, நீங்க ஏறி மிதிச்சதுல என் நெஞ்சே வலிச்சிருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி இவன் நல்லவனா மாறிடுவான், போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க ஜெயில, போங்க ஸ்ருதி அப்படின்னு ரோகிணி துரத்துறாங்க. உடனே டேய் எந்திரிடா, என்னடா பண்ணுன, கமுக்கு நாப்ல வந்து நகை எடுத்துட்டு ஓடுறான்னு சொல்லி தானே நான் உன்னை அனுப்புனேன், எல்லார்கிட்டே மாட்டிக்கிற, ஆஃப்டர் ஆல் 2 பொம்பளைங்க கிட்ட அடி வாங்கியிருக்க, அசிங்கமா இல்ல, நீ எல்லாம் இனிமே எனக்கு போன் பண்ணி மிரட்டுற வேலை வச்சுக்காத அப்படின்னு மனோஜ் முகத்துல இருக்க முகமூடிய திறந்து பார்க்காமலே ரோகிணி பேசுறாங்க. மனோஜ் கண்ணாடியும் இல்லாம ரோகிணி குரலை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஊன்னு அழுகுறான். அந்த நேரம் பார்த்து விஜயா உள்ள வர்றாங்க. ஏய் என்னடி யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களா, டேய் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ், யாரையும் உன்னை பிடிக்காம நான் பாத்துக்கிறேன், தப்பிச்சு ஓடிடுறா, அசிங்கமா அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன்னு மண்டையில கொட்டுறாங்க. பின்னாடியே முத்து வராரு. உடனே மீனான்னு கத்திக்கிட்டே உள்ள வரும்போது இங்க ஒரு ஆள் முகமூடி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். ரோகிணி பக்கத்துல இருக்காங்க. என்ன பார்லருமா அப்படின்னு கேட்ட உடனே மீனா வேகமா வந்து, ஏங்க திருடுங்க, நாம சாமி ரூம்ல வச்சிருந்த நகைய திருடுறதுக்காக திருட வந்துட்டான் அப்படின்னு மீனா கத்துறாங்க. என்னது திருடனா அப்படின்னு முத்து கேக்குறாரு. கிட்ட வரும்போதே ரோகிணி சொல்றாங்க, முத்து ரொம்ப அடிக்காதீங்க, மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப அடிச்சிட்டாங்க, அவனே முடியாம கிடக்குறான், விடுங்க முத்து அப்படின்னு ரோகிணி மறைக்கிறாங்க. எல்லாம் போலீஸ் பாத்துக்குறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன், பேசாம ஓரமா நில்லுங்க, ஆளாளுக்கு அடிச்சவன் செத்து போயிட்டான், நாளைக்கு கொலைப்பள்ளி நம்ம வீட்டுலதான் விழுகும், இதெல்லாம் தேவையா முத்து அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. எல்லாரும் விழுங்க, ஏய் எந்திரா எந்திரி அப்படின்னு நைஸா கூட்டிட்டு போக பாக்குறாங்க. முத்து சார், என்ன பார்லருமா திருடன் சொல்லிட்டு நீ கூட்டிட்டு போற, போலீஸ போன் பண்ண வரப்போறாங்க, எதுக்கு நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனோம், முத்து உங்க வைஃபும் சரி ஸ்ருதியும் சரி அந்த அடி அடிச்சிருக்காங்க, போற வழியில செத்து போயிட்டான்னா நம்ம மேலதான் பழி வரும், அதுக்குதான் வீட்டுல வச்சு அடிச்சோன்னு சொல்லாத அளவுக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டு அப்படியே என் செயின் திருநான்னு வேற கேஸ் போட்டலாம், அப்படியே ஏதாவது உடம்பு முடியாம இருந்துச்சுன்னா ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு வந்துடலாம், போலீஸ் நீங்க எதுக்கு திருடன் அடிச்சீங்கன்னு சொல்லி நம்ம மேலதான் கேஸ் திருப்புவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்படி தாங்க ரோகிணி வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேர் வேணான்னு சொல்றோம், கேட்கவே இல்ல, எங்களை பயமுறுத்தி அனுப்பதான் பாக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரோகிணி உடனே நைசா திருடன் காதுல சொல்றாங்க, டேய் இதா சந்தர்ப்பம், ஓடுறா. மனோஜ் உடனே, நான் எங்க ஓடுறது ரோகிணி அப்படின்னு அழுகுறான். இரு இது மனோஜ் குரல் மாதிரியே இருக்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ரோகிணி பதறி போயிட்டு, இன்னது மனோஜ் குரலா, பார்லர்மா நீ தள்ளு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணிய புடிச்சு தள்ளி விட்டுட்டு மனோஜ் முகத்துல போட்டிருக்க அந்த துணியை எடுக்கிறாரு முத்து. டேய் மனோஜ் என்னடா, என்ன ஆளாளுக்கு எப்படி அடிச்சிட்டீங்க, என் மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு, அந்த திருடன் வந்தானா என் கண்ணாடிய புடுங்கிட்டான், என் முகத்திலயும் இந்த முகமூடி போட்டுட்டான் அப்படின்னு மனோஜ் அழுகுறாரு. மீனாவும் ஸ்ருதியும்,
ஐயோ இவர் தான் திருடனா? வீட்டுல இருக்கிற நகையவே திருடுற அளவுக்கு அவ்வளவு கெட்டவரை மாறிட்டீங்களா? ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை நகை திருடிட்டு டூப்ளிகேட் நகை வச்ச ஆள் தானே நீங்க அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் கேட்க வராங்க. உடனே ரோகிணி, ஐயோ இவனா திருடன்? நான் வேற தினேஷ் நினைச்சு பேசுனனே. ரோகிணி, இதுல நீ வேற டே திருடா ஓடுறான்னு வேற சொல்ற. நான் எங்க ஓடுறது? என்ன பார்லரமா உன்னை ஓட சொல்லிச்சா? என்னடா மனோஜ் சொல்ற? என்ன பார்லரமா? அப்பனா மனோஜும் நீங்களும் சேர்ந்துதான் திட்டம் போட்டு நகை திருடலான்னு பாத்தீங்களா? அதான் திருட மாதிரி வந்துட்டு மனோஜ் மாட்டிக்கிட்டதுனால திருடனா ஓடு ஓடுன்னு சொன்னீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு. டேய், நான் எங்கடா திருட வந்தேன்? ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருந்தான். அவன் தான் திருடிக்கிட்ட போகும்போது அவனை தடுத்து நிறுத்தினேன். அவன் தாண்டா என் முகத்துல முகமூடிய மாட்டி விட்டுட்டு என்னைய இந்த லேடிஸ் கிட்ட மாட்டிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனாலும் அடினாலும் சரியான அடிடா அப்படின்னு மனோஜ் அழுதுகிட்டே சொல்றான். அப்புறம் எதுக்கு பார்லரமா உன்ன ஓடு ஓடுன்னு சொல்லிச்சு? என்னமோ இதுல இடிக்குதே, சரியில்லையே. வீட்டுல நகை இருக்குன்னு திருடனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரோகிணி உடனே, என்ன என்னையவே திருடி மாதிரி சொல்றீங்க? நானும் மனோஜ் திருடனமா? எதுக்காக இப்பெல்லாம் பேசுறீங்க? இரு பார்லரமா, ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. மீனா, நீ வெளியில கிளம்பும்போது வீட்டை பூட்டுனியா பூட்டலியா? எங்க வீட்டை பூட்டிட்டேங்க. யார் யார் வெளியில போனீங்க? நாங்க 3 பேர் தாங்க சேர்ந்து போனோம். ரோகிணி முன்னாடி இறங்கிட்டாங்க. நானும் ஸ்ருதியும் சேர்ந்துதான் கதவை பூட்டிட்டு வெளியில கிளம்பலான்னு வந்தோம். அப்போ சாவி எங்க வச்ச? சாவியை இந்த ஷூக்குள்ள தாங்க வச்சேன். ஷூக்குள்ள சாவி வச்சது யாருக்கு தெரியும்? அப்படின்னா ஷூக்குள்ள சாவி இருக்குன்னு சொல்லி திருடனுக்கு மேப் போட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ரோகிணிக்கு ஐயோ மாட்டிக்க போறனோ அப்படின்னு பயம் வருது. முத்து கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா மனோஜ் தான் திருடனான்னு சொல்லி அவன் மேலதான் பழிய போடணும் அப்படின்னு ரோகிணி, மனோஜ் வேணும்னே நீதான் திருடனியா மனோஜ் அப்படின்னு கேக்கும்போது மனோஜ் ரொம்ப இன்னசென்ட்டா அழுதுகிட்டு இருக்கான். முத்து சொல்றாரு, பார்லர்மா, இவ்வளவு நேரம் எல்லாரும் சொன்னாங்க மனோஜ திருடேன்னு, நீ மனோஜ ஓடு ஓடுன்னு சொன்ன அப்படின்னு மனோஜே தான் உளர்னா. அப்படின்னா இந்த திருட்டு சம்பவத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா மனோஜுக்கு சம்பந்தம் இல்ல. மனோஜ் திருடன் பொய் சொல்லுவான் எல்லாம் தெரியும். ஆனா அவன் மொழி காட்டி கொடுத்துருவான் எங்களுக்கு. நீ யாருக்கு பிளான் போட்டு திருடுறதுக்கு ஐடியா கொடுத்த அப்படின்னு முத்து கேக்குறாரு. உடனே ரோகிணி, மீனா உங்க ஹஸ்பண்ட சொல்லுவீங்க, என்னைய திருடி மாதிரி பண்றாரு, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அப்படின்னு கோபத்தோட மீனா கிட்ட ரோகிணி சண்டை போடுறாங்க. அட பார்லர்மா, இப்ப உண்மை தெரிஞ்சிரும் பாரு. செல்வம், அவனை இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே செல்வம் தினேஷ புடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றாரு. தினேஷ பார்த்த உடனே ரோகிணி மூஞ்சி அப்படியே மாறுது. நான் பார்லருமா, முகத்துல நவரசமும் தாண்டவம் ஆடுது. மாட்டிக்க போறமேன்னு பயம் வருதா? இவன் கீழேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். எல்லார் முன்னாடியும் சொல்லணும்ல, அதுக்குதான் இவனை கட்டி போட்டு இழுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்றாங்க. அண்ணாமலை கேக்குறாரு, என்ன முத்து, இவன் தான் திருடன் உனக்கு தெரியுமா? ஆமாப்பா, வீட்டுல இருந்து ஓடும் போதே வாசல்ல என்ன தட்டி விட்டுட்டு ஓட பார்த்தான். அங்கேயே மடக்கி புடிச்சிட்டோம் நானும் செல்வமும். 4 அப்புன அப்பவே சொல்லிட்டான். இந்த பார்லரமா தான் ஐடியா கொடுத்திருக்கு. ரூட் மேப் எல்லாம் போட்டு கொடுத்து சாவி எங்க இருக்குன்னு சொல்லி நகை எங்க இருக்குன்னு ஐடியா சொல்லி இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. வேகமா விஜயா ஓடி போய் தான் பீரோல இருக்க பணம் நகையெல்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க. என்ன அங்கெல்லாம் பணம் நகையெல்லாம் காணாம போகல. ஏன்னா பார்லரமா நகை எங்க இருக்குன்னு கரெக்டா பிளான்ல போட்டு கொடுத்திருக்காங்க. மீனாவோட தங்கச்சி கல்யாணமும் நிக்கணும், இவனோட திட்டமும் நிறைவேறணும் அப்படின்னு பக்காவா பிளான் போட்டுல கொடுத்திருக்காங்க. என்ன பார்லர்மா, முழுசா மாட்டிக்கிட்ட, அப்புறம் என்ன சமாளிப்பு? இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாதுல அப்படின்னு முத்து சொல்றாரு. ரோகிணி அப்படியே முழிச்சுக்கிட்டு விஜயாவை திரும்பி பாக்குறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.